நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது சார்? அது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கர்வ், யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக, அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும் சார். குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட, அரசியல் சம்மந்தப்பட்ட, பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நடக்கின்ற 4 கிரக சேர்க்கைகள். சார் 12ஆம் இடத்தில் நடக்குது நல்லதா கெட்டதா என்னன்னே தெரியலையே சார். இதில் ஒரு யோக பலனும் உண்டு, விபரீத ராஜ யோகம் உண்டு. 6-12 மறைகின்ற காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில்ங்க கரெக்டாக பயன்படுத்தினா இந்த ஜென்ம சனியை கூட வென்றலாம். ஆனால் மதில் மேல் புனைமா கொஞ்சம் மாறினா மாறிடும். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். இந்த 4 கிரக சேர்க்கையில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, 2-9 புதன் 4-7 திருமணம், குடும்பம், வீடு, வாஸ்து இதை பற்றி எல்லாம் இன்வால்வ் ஆகுது பாருங்கள். முதல்ல மீனராசி நான் ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன். கீழே என்னதான் விழுந்தாலும் மீண்டு எந்திரிச்சு வந்துடுங்க, போராடி எந்திரிச்சு வந்துடும். 40லேருந்து இந்த 46க்குள்ளே ஒரு சரிவை சந்திக்காத மீனராசியில் அந்த இடத்துல கரெக்டாக இருந்துட்டால் தப்பிச்சு வந்துடும். ஒன்று பொருளாதார ரீதியாக, ஒன்று பண ரீதியாக கொடுத்துட்டு ஏமாந்தது, தவறான முடிவுகளில் வேலையை விட்டது, குடும்பத்துக்காக அந்த ராசி போராடும். ஆனால் அந்த ராசி பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சூப்பராக இருக்கும். தன்மையாக பேசி மற்றவங்களை கவர்ந்திருக்க தன்மை உண்டு. ராசிக்கு பொதுவாகவே சொத்து இடம் வாங்கினால் அது சூப்பராக டெவலப் ஆகிடும் சார். இடம் வீடு வாங்கிக்கோங்க, பணத்தை சேமிப்பு தரக்கு சின்ன சேர்த்துனா இந்த ராசி சீட்டு போடுறதில் இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்கும். என்ன எல்லாம் சொத்து வாங்கினாங்க சார், ஆனால் ஒரு வில்லங்க இருக்கே சார் இடத்துல ஏன் பக்கங்கிறாங்க. அவங்க டாக்குமெண்ட்டில் இருக்கிறதுக்கு இதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1 அடி 2 அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி திருத்து பத்திரம் போடாத மீனராசி இல்லை. அப்போ சொத்து வாங்கும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ காலகட்டத்தை பார்ப்போம் சார். உங்கள் ராசிக்கு ஒரு சுப விரயம் பண்ண வேண்டிய காலகட்டம். ஆணோ பெண்ணோ ஒரு கையில் இருக்கிற பணத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இடம் வாங்கலாம்,
வீடு வாங்கலாம், மருத்துவம் சம்மந்தப்பட்டது பண்ணலாம், இல்லை கடனை அடைக்க வழிபடலாம், ஒரு சுப விரயம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு வெளிநாடு சம்மந்தம் நிறைய பேர் வெளிநாடு வெளி மாநிலம் ஒரு இடம் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு யோக காலகட்டம் உண்டு. இப்போ மாற்றிக்கிட்டா பெட்டராக இருக்கும். இந்த நேரத்தில் தான் ஒரு இடம் மாற்றம் பண்ணால் அவ்வளோ அற்புதமாக கிடச்சிரும். நிறைய பேர் விசா சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணுறேன், H1B விசா ட்ரை பண்ணுறேன், கிடைக்குமா, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணுறேன். மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கிறேன், வெளி மாநிலம் படிக்கிறேன்னு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டான காலகட்டம். இதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா, என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் மாணவர்கள் சேஃப், படித்து முடிச்சா கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, கேம்பஸ் இன்டர்வியூ பையன் வாங்கிடுவானா, அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம், இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. பொதுவாக படிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் பார்க்கணும். படித்த படிப்புக்கும் வேலைக்கும் மாறி ஏன் வருது? எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறாங்க. பொதுவாக ஜாதக ரீதியாக என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன வேலைக்கு போவாங்க, டிப்ளமா ரூட்டா இல்லை காலேஜா? நிறைய பேர்த்துக்கு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிடெக்கா, ஐடியா, க்ளவுட் டெக்னாலஜியா, சைபர் செக்யூரிட்டி இந்த அளவுக்கு கூட போயிடலாம். இப்போ பார்க்கலாம். குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு மருத்துவ முறைகள் பார்த்து சக்ஸஸ் ஆக வேண்டியது. நிறைய பேர் குழந்தை இல்லாத குழந்தை இருக்கும், குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வாய்ப்புண்டு. எல்லாம் அற்புதமான காலகட்டம். சார் வேலை ரீதியாக தான் சார் கொஞ்சம் கவனிக்கணும். வேலையில் கடுன உழைப்பு இருக்கும், ஆல்ரெடி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. சார் வேலையில் கொஞ்சம் பார்த்துருங்க, ஒரு சில பரிகாரங்கள் தேவை. வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு இதாக இருக்கும். உடல் தொந்தரவும் வரும். வேலையில் தான் இந்த ராசி என்னென்னா கமிட்மெண்ட், ஓவர் கமிட்மெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். உடம்பை பாதுகாத்து கொண்டு வேலை செய்யணும். ரெஸ்ட் எடுக்கும்போது ராசி ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ உடம்புன்னு சொன்ன பிறகு தான் இங்கே முக்கியம். திருமணத்தை பற்றி, தொழிலை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிங்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய காலகட்டம் உண்டு. ஸோ உடம்புல அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சொன்ன ஒரு லைட்டாக மூக்கில் ஒரு இதாக இருக்குது, டாக்டர் சொல்லிட்டே இருக்காங்க பண்ணலை. ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு லைட்டாக ஒரு பிளாக் இருக்குது, அதை இப்போ பண்ணலாமா அப்புறம் பார்த்துக்கலாமா, ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, பயன்படாமல் இருக்குது. இதெல்லாம் சரி. இந்த மாதிரி என்ன தொந்தரவு வந்தாலும் மருத்துவ முறையோ பார்த்து க்யூர் பண்ண வேண்டியது. குறிப்பாக கால் சம்மந்தப்பட்டது கவனம் பார்த்துக்கங்க. நேரத்தில் வண்டி வாகனத்தில் கவனம், போக்குவரத்தை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சார் நல்லது சொல்லணும், கெட்டதுன்னா அதையும் சொல்லிடணும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாக உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வகைகள் உண்டு. எதிர்பாராத லாபம், இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் உண்டு. தந்தை மகன் உறவு வலுப்படும். இதே நேரத்தில் தொலைதூரத்திலிருந்து ஆதரவு கரம் ஈட்டும். பிஸ்னஸ் நிறைய பேர் இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிப்பீங்க, முதலீடு செய்வீங்க. இதை வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பித்து படிப்படியாக பிஸ்னஸை தொடரணும். எடுத்தோடனே பெரிய முதலீடு வேண்டாம், சின்னதாக முதலீடு பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் பண்ண வேண்டியது. ஜென்மசனி காலகட்டத்தில் பயிற்சி ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். நீங்களே முதலாளி, நீங்களே வேலையாட்கள், நீங்களே விளம்பரம், மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டிய காலகட்டம். ஆனால் ஜெயித்து விடுவீர்கள். இது பொதுவாக விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஆடு மாடு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு சூப்பர். அந்த நேரத்தில் டெக்னாலஜி, சினிமாலேயே டெக்னாலஜி, புது டெக்னாலஜி அடாப்ட் ஆகிக்கலாம். கம்ப்யூட்டர் துறைக்கு ரொம்ப யோக பலன் வந்துருச்சு. இப்போ யார் கவனமாக இருக்கணும்? ரியல் எஸ்டேட்காரங்க, கமிஷன் வகையில் வருமானங்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் காலத்தை தள்ளி வேணால் பார்க்கணும். இல்லை ஜாதக ரீதியாக பார்த்து எப்படி வின் பண்ணணும்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான காலகட்டங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது பத்மநாத சாமிகள், இல்லை ஸ்ரீரங்கம் சென்று வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுவாமிமலை கோயிலுக்கு டொனேஷன் எதாவது கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இது புது பரிகாரம். இன்னும் ஜாதக ரீதியாக பார்க்கணும்.